தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்னை அணி ஜடேஜா சாம்சனை ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? பத்திரனாவை வெளில விட்டாங்க, ரச்சின் ரவீந்திராவை வெளில விட்டாங்க, டெவான் கான்வே வெளில விட்டாங்க, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் இந்த மாதிரி எல்லாருமே விட்டுட்டாங்க. அதற்கான மெயின் ரீசன் எல்லாருக்குமே தெரியும். போன சீசனில் ஒழுங்காக விளையாடல, ரொம்ப ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் ஆட்டோமேட்டிக்காக தோத்தாங்க. அப்படிங்கிறது இருந்தாலுமே சென்னை அணி தரப்புலேருந்து அவங்க என்ன யோசிச்சாங்க, ஐ திங்க் 2 வருஷமாக அந்த பிளே ஆஃப் போகல. அதனால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். அந்த 35 வயசு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரிட்டையர் ஆனவங்களை எடுக்கிறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு நல்ல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. எடுத்த பாலே அடிக்கணும். முன்னாடி 200ங்கிறது பெரிய டோட்டலாக இருந்தது. இப்போ 250, 280, 300 கிட்ட போகுது. அப்போது நம்ம சிஎஸ்கேவோட முன்னாடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு 160, 150 அடித்தா ஈஸியாக நம்ம அவங்கள சுருட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் கடந்த சீசனும் சரி ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. அதுக்கு முந்தின சீசனும் சரி ஒரு ஜடேஜா ஒரு சில 6 4 அடிச்சிருந்தா பிளே ஆஃப் போயிருக்கலாம். ரொம்ப அது டவுட்டாக போயிடுச்சு. ஏன்னா எம்எஸ்டி இருக்கார், ஜடேஜாவும் இருக்கார். அந்த ஃபைனல் ஓவரில் முடியாமல் போயிடுச்சு. ஓகேவா? அதனால தான் சிஎஸ்கே தெளிவாக இந்த முறை நாம், ஏன்னா இந்த 2020க்கு அப்புறமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சீசன் விட்டு பிளே ஆஃப் வர்றது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு 6 பாலில் உன்னால் 4 6 அடிக்குமா, 4 6 அடிக்க முடியுமா, 3 6 அடிக்க முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இப்போது டீமுக்குள்ளே வராங்க. அப்போது இந்த இதில் ஒரு 35 பாலுக்கு 50ங்கிறது ரொம்ப ஒரு ரேராக தான் இருக்குது. ஏன்னா அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க, டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கோங்க, ஹென்ரி கிளாஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது என்ன நடக்குது, ஃப்யூச்சரில் என்ன நடக்குது, இப்போது கரண்ட்டில் 2024-25 பிளே ஆஃப் வரல, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தெளிவாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்படிங்கிறதுனால உர்வில் பட்டேல், டெவல் ப்ரூவிஸு, அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் பெஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் 30+ ஏஜ், ஒரு 5 to 6 இயர்ஸுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு விக்கெட் கீப்பராக இருப்பார்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஜடேஜா வெளில விட்டதுக்கான காரணம் அவர் ஒய்ட் யார்க்கர்ஸ் போட்டால் அடிக்க வராது. இன்னொன்று பெரிய அளவில் பவர் ஹிட்டிங் கிடையாது, ஸ்ட்ரைக் ரேட்டும் அவ்வளோ கிடையாது. ஒரு 150க்குள்ளே தான் இருக்கும், 140 130 ரேஞ்சில் வந்தால் மட்டும்தான் அடிப்பார். அவராலே ஒரு சில மேட்சஸ் லாஸ் ஆகிருக்கு. என்னடா நீ இப்படி பதில் சொல்கிற, 2023ல் 2 பாலுக்கு 10 அடிக்கணும், ஒரு 6 ஒரு 4 அடித்தாருன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் ஆனால் ரியலாக கிரிக்கெட் தெரிஞ்சவங்க ஜடேஜாவுக்கு ஒய்டிஆர் போட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக்கு தான் வச்சுருப்பார். அதான் நடந்திருக்கும். ஏன்னா நிறைய மேட்சஸ் நீங்கள் நோட் பண்ணுங்கள், அந்த ஒரு சில பால் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் அடிக்கிறார். மற்றபடி ஒரு 6 பாலுக்கு 10 ரன் அடிக்க ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான். ரேஞ்சில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவரால் பெரிய அளவில் ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி கம்மி தான். அதனால் ஜடேஜா 37 வயசு பவுலிங்கை கொடுக்கறதில்ல. ஏன்னா பவுலிங் 100 ஆகும்போது இந்த மாதிரி நல்ல பவுலர்ஸ்லாம் வந்ததுனால ஓகே ட்ரேடிங் பேசி முடிச்சுட்டு அனுப்பிட்டாங்க. சஞ்சு சாம்சனை நல்ல ஒரு விக்கெட் கீப்பராக எடுத்துட்டாங்க. இப்போது சிஎஸ்கேவோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. ஏன்னா ருத்துராஜ், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, டெவல் ப்ரோவிஸ், உர்வில் பட்டேல், எம்எஸ்டி இந்த மாதிரி டாப் 6 ஓரளவு. ருத்ராஜ் கொஞ்சம் ஸ்லோவாக மேட்ச் எடுத்துகிட்டு போனாலுமே மற்றபடி எல்லாருமே பவர் கிட்டர்ஸ். ரச்சின் ரவீந்திராவும் சரி, டெவன் கான்வேயும் சரி ஓரளவு ஓடி ஃபார்மெட்டில், T20 ஃபார்மெட்டில் கொஞ்சம் மைனூட்டாக ஆடுவாங்க. அதனால் அவங்க 2 பேரும் வெளில தள்ளிட்டாங்க. விஜய் சங்கர், திரிபாதி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக ஆடுவாங்க, ரேஞ்சில் வர பால் மட்டும்தான் எடுப்பாங்க. ஓகே, பத்திரனா வெளில விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் தாங்க. அவர் நல்லா யார்க்கர்ஸ் போல் பண்ணுறாரு, 150 145 போட்டாலுமே பெரிய மைனஸ் என்னென்னா ஒரு 6 பால் போட்டால் மினிமம் அந்த பாலில் ஒரு 4 வைடாவது போட்டுறாரு. அக்யூரசி இருக்குது ஒய்டு யார்க்கர்ஸ் போடுறதுல, நல்லா பேஸ் போடுறதுல. பட் ஆனால் நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்து ஒரு சில மேட்சஸ் டோனிக்கு ஒரு திருப்திப்படுத்த விதமாக பவுலிங் பண்ணலை. ஓகேவா? இன்னொன்று நல்ல ஒரு பவுலர் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னாலுமே திருப்பி எடுக்க பார்ப்பாங்க. இவ்வளோ கோடி கொடுத்து எடுக்க வேணாம், 10+ கோடிக்கு பதிலாக ஒரு 3-4 கோடியில் கிடைச்சா கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க பார்ப்பாங்க. இதுதான் ரவீந்திர ஜடேஜா, ஒரு சில பத்திரனா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சங்கர், திரிபாதி இவங்கெல்லாம் வெளில விட்டதுக்கான காரணம். ஓகே, உங்களுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டோனி இந்த சீசனோட மேக்ஸிமம் ஓய்வு பெற்று வர்றாரு. ஆல்ரெடி நிறைய காலில் ஒரு இன்ஜுரி, அவர் சர்ஜரி பண்ணி தான் ஒரு மார்ச் மாதம் இருக்குன்னா ஜனவரி மாதமே சேப்பாக்கம் அங்கங்கே ப்ராக்டிஸ் பண்ணி தான் வருவார். இந்த சீசன் மேபி சென்னையில் பிளே ஆஃப் போனால் ஆடுவார். அப்படி ஆடலை அப்படின்னா
எப்போ கடைசியா சென்னையில சேப்பாக்கம் மேட்சஸ் நடக்குதோ, அதோட வந்து அவர் ரிட்டயர் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உங்களுடைய கருத்து என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல பிளேயிங் 11 செட் பண்ணுவாங்களா? ஒரு 40+ ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு. நல்ல பவுலர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. உங்களுடைய பிளேயிங் 11 ரசல், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி நல்ல நல்ல டேவிட் மில்லர் இந்த பவர் ஹிட்டர்ஸை வெளில விட்டுருக்காங்க. யார் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.